இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் பெரிய சம்பவமே ஆயிடுச்சு. பிக் பாஸ் வந்து ஒரு சூப்பரான கேம் கொடுத்துருக்காரு, ஏஞ்சல் விசஸ் டெவில்னு சொல்லிட்டு. டெவில் என்ன பண்ணணும், ஏஞ்சல் கிட்ட இருக்கிற 3 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்டார்ஸையும் வந்து அவங்க வாங்கிடணும். அதுக்காக 3 பேரை சூஸ் பண்ணுறாங்க, பவித்ரா, ஹன்சிகா அண்ட் சத்யா. ஃபஸ்ட்டு ஹன்சிகா கிட்ட போகிறாங்க. ஹன்சிகாவை நல்லா வந்து கோபப்படுத்தி அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து வாங்கிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எவிலாக இருக்கிறவங்க வந்து எல்லாரையும் ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்து அவங்கள பண்ண வச்சுட்டே இருக்கணும். பண்ண வச்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்டார்ஸை வந்து அவங்க கோபப்பட்டாலோ இல்லை அழுதாலோ இல்லை அவங்க பொறுமையை இழந்தாலோ அந்த வந்து ஸ்டார்ஸை வந்து கொடுத்துடணும் அவங்க. அப்போது இதில் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் வந்து யாரையுமே அவங்க வந்து டாஸ்க் கொடுத்து யாரையும் கஷ்டப்படுத்தாமல் எந்த ஸ்டார்ஸையும் வாங்காமல் ஓரமாக உக்காந்துட்ருக்காங்க. அப்போது தர்ஷிகா வந்து ஜாக்லின் கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் 2 பேரும் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க? இது வந்து எவில் கேம் வந்து எல்லாரையும் நீங்கள் போயிட்டு டாஸ்க் கொடுத்து அவங்கள வந்து கோவப்படுத்தி அவங்கக்கிட்ட இருக்க ஸ்டார்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் பண்ணுற வேலை வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்தி வாங்குற மாதிரி எங்களால் வாங்க முடியாது அப்படின்னு. இது வந்து டெவிலுக்கான கேம். இது இப்படி தான் பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க. அதுக்கு ஜாக்லின் வந்து என்னால் அந்த மாதிரியெல்லாம் வந்து அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. இவங்க எல்லாரையுமே இத்தனை 60 நாள்லேயும் வந்து எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லினும் 2 பேரும் சேர்ந்து எல்லாரும் முன்னாடியும் நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறாங்க இந்த கேமில். தர்ஷிகா பேசின உடனே சௌந்தர்யாவும் ஜாக்லினுக்கு சப்போர்ட்டாக வந்துடுறாங்க. நீ ஏன் அவளை கேள்வி கேட்குற? இது எங்கள் இஷ்டம், நாங்கள் கேம் விளையாடுறோம், நீ வந்து எங்களை கேள்வி கேட்காதுன்னு சொன்ன உடனே 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகிட்டு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் வந்து தர்ஷிகா ஒரு வார்த்தை விட்டுடுறாங்க, இது வந்து பிக் பாஸ் வீடு, உங்களோட அப்பா வீடு இல்லைன்னு சொல்லிட்டு ஜாக்லினை கேட்டுடுறாங்க. ஜாக்லினுக்கு உடனே வந்து ரொம்ப கோவம் வந்தது. உடனே நம்ம தான் சப்போர்ட்டுக்கு வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட்டாக வந்து சௌந்தர்யா வந்துடுறாங்க. வந்துட்டு, என்ன நீ இப்படி கேட்குற? யார் அப்பா வீடுன்னு சொல்கிற? ஏன் அவள் அப்பா கதையை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தர்ஷிகாவை போய் தள்ளி விட்டுடுறாங்க. தள்ளி விட்ட உடனே தர்ஷிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. நீ எப்படி என்னை தள்ளி விடலாம்? சீப்பான்னு என்னை எப்படி சொல்லலாம்? அப்படின்னு 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வருது. 2 பேரும் ஒருத்தர் அடிச்சிக்காத குறையாக வந்து சண்டை போடுறாங்க. அப்புறம் தீபக் வராரு. தீபக் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. அவன் வந்து எப்படி எங்கள் அப்பாவை பற்றி பேசலாம், அப்பாவை பற்றி ஏன் இழுக்கணும்? அதுக்கு தர்ஷிகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் வந்து அப்பா வந்து மென்ஷன் பண்ணல, ஏன்னா எனக்கும் அப்பா கிடையாது, அவளுக்கும் அப்பா கிடையாது, நான் அந்த மீனிங்கில் வந்து நான் சொல்லலை. நான் வந்து காமனாக வந்து இது பிக் பாஸ் வீடா இல்லை உங்கள் அப்பா வீடான்னு தான் நான் கேட்டேனே தவிர, நான் அங்கே 2 பேரும் சேர்ந்து ஒரு மாசான சீனை க்ரியேட் பண்ணி தர்ஷிகா மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி 2 பேரும் வந்து சீனை பெருசாக க்ரியேட் பண்ணிடுறாங்க. தர்ஷிகா அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு அருண் வந்து உள்ளே போகிறாரு. ரூம்குள்ளே போயிட்டு எல்லாரையும் டெவிலாக இருக்கிறவங்க எல்லாரையும் உட்கார வச்சு பேசுகிறாங்க. பேசுனதில் வந்து தர்ஷிகா வந்து ஜாக்லின் கிட்ட, நான் வந்து பர்சனலாக எதுவும் மீன் பண்ணல, ஏன்னா எனக்கும் அப்பா கிடையாது, உனக்கும் அப்பா கிடையாது, நான் அந்த மாதிரி எதுவும் வந்து மீன் பண்ணல, நான் வந்து காமனாக தான் சொன்னேன், நான் அப்படி சொல்லியிருந்தா உனக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா சாரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜாக்லினும் சரி ஓகே விட்டுருங்க, சரி நீ சொன்ன, நான் அந்த மாதிரி மீன் பண்ணிக்கல, ஆனால் எனக்கு வலிச்சுது, நீ பேசுனது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ 2 பேரும் வந்து சமாதானம் ஆகிடுறாங்க.